பிரியமானவர்களே, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு காலை பொழுது கூட நமக்கு தேவன் காண கிருபை செய்த தெய்வத்துக்கு நாம் ஒருமித்து நாம் நன்றி சொல்லுவோம். எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் நின்றதல்ல, என் தேவன் என்னை நிறுத்தினார். 2025 மார்ச் 11 வரைக்கும் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் கண்ணின் கருமணி போல பாதுகாத்த என்னுடைய சர்வ வல்லமையுள்ள தெய்வத்துக்கு நான் இந்த காலை வேளையில் நன்றி சொல்லி நாம் ஒருமித்து இந்த காலை வேளை சிந்தனைக்காக நாம் கடந்து போகலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 34:5 இப்படி வாசிக்கிறோம். அவர்கள் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தார்கள், பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்தாத ஒரு தெய்வத்தை நாம் இந்த காலை வேளையில் நமக்கு தியானிக்கலாம். இந்த விசுவாச ஓட்டத்தில் தனித்து நிற்கிற தெய்வ பிள்ளைகளை ஆண்டவருக்காக வைராக்கியமாக இறங்கி கர்த்தருடைய நாம மகிமைக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, தேவ சமூகத்தில் இரவும் பகலும் கண்ணீர் வடிக்கிற தேவ பிள்ளையே, இந்த காலை வேளையில் உன்னிடமாக பரிசுத்த ஆவியானவர் நினைவுபடுத்துகிற காரியம், நீ உண்மையாக கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற தேவ பிள்ளையாய் இருப்பாய் என்றால் நிச்சயமாக நீ வெட்கப்பட்டு போவதில்லை. உன்னை வெட்கப்படுத்த அவர் அனுமதிப்பதே இல்லை. சந்தோஷத்தோடு கூட விசுவாசத்தோடு கூட தொடர்ந்து நீங்கள் முன்னேறி செல்லுங்கள். நிச்சயமாக நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்பது தேவனுடைய மாறாத வாக்குத்தத்தமான வார்த்தை. எங்கே நீங்கள் தலை குனிந்து விடுவீர்கள் என்று கவலைப்படுகிறீர்களோ, எங்கே உங்களுடைய தலை தாழ்த்தப்பட்டு போகுமோ என்று வருத்தத்தோடு இருக்கிறீர்களோ, அங்கே எல்லாம் தேவனுடைய கரம் உங்களுக்காக வெளிப்படும். பரலோகத்தின் தேவனுடைய வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையிலே வீசும். நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிப்பார். சோர்ந்து போகாதிருங்கள். தைரியமாய் தொடர்ந்து அவர் முகம் நோக்கி பாருங்கள். நிச்சயமாக உங்கள் முகத்துக்கு பிரகாசமும், உங்கள் முகத்துக்கு ரட்சிப்பும், உங்கள் முகத்துக்கு வெளிச்சமும், உங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சமாக அவர் வெளிப்படுவார். சோர்ந்து போக வேண்டாம். அவரை நோக்கி பார்த்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்பது வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் மாறாத வாக்குத்தத்தமாக ஒவ்வொரு தலைமுறைக்கும் அது எழுதப்பட்டு தந்திருக்கிறபடினால அந்த வார்த்தை விசுவாசியுங்கள். ஆண்டவரை தொடர்ந்து நோக்கி பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் உங்களை தாராளமாய் ஆசீர்வதிப்பார். God bless you.